ஆ முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டேம்மா. ஆ ஓகே, நான் ரொம்ப சந்தோஷம் வாங்கி கொடுத்தது. அருணு, எதுக்குப்பா அழுகுறா? அப்பா நீங்க நிஜமா வருவீங்களான்னு நான் நம்பவே இல்லப்பா. நீங்க வந்து கூட எனக்கு நிஜமா கனவா இல்லை என்னன்னு கொஞ்சம் ஒரு நேரம் யோசிச்சேன் தெரியுமா? அப்பா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா உங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா ஏன்பா என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிறீங்க? என்னமோ தெரியலையா, வயசானது மரமட்டைக்கு யோசிக்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. படக்கு படக்குன்னு எதா இருந்தாலும் பேசி போட்டுறேன். வயசான காலத்துல சாக போற காலத்துல இப்ப ஏன் பிள்ளையில நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும்? இனி இந்த மாதிரி ஒரு நாளும் பண்ண மாட்டேயா. கவலைப்படாத. அப்பா அப்பா கூடயே நீங்க வந்து இருங்கய்யா, சரியா? அப்பா வயசான காலத்துல உங்க கூட இருக்கணும்னு தானப்பா நானும் ஆசைப்படுறேன். நீங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிறது தானேப்பா. சரியா விடு. இனிமே அப்பா உங்களை எதுவுமே பேச மாட்டேன். அப்பா கூடயே நீங்க இருக்கணும், சரியா? கண்டிப்பாப்பா, உங்க கூடயே நாங்க இருக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க பேரனும் வந்துட்டான். சரியா? அப்பாடா, இப்பதான் எல்லாத்தையும் பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆமாட்ட, மாமா அப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குத. ஆஹா சரி சோனி. அத்தை வாங்கிட்டு வந்த சட்டையை எப்ப போடுறது? அத்தை வாங்கிட்டு வந்த சட்டையை எப்படா போடுறது? இரு, இப்பவே அத்தை உனக்கு போட்டுட்டு அழகு பார்க்க போறேன். ஏய் பாவண்டி, அவனுக்கு சும்மா சும்மா ட்ரெஸ் மாத்தாதான்னு சொன்னா நீ கேட்க மாட்ட போல. என்னடி இல்ல என்னன்னு கேட்டேன். சத்யா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் சத்யா போட்டு விட்டாங்க. அப்ப நான் வாங்கிட்டு வந்தது நான் போடக்கூடாதா? இது என்னது? என் மருமகனுக்கு நான் போடாம யார் போட்டு விடுவா? போடி அங்கிட்டு. இரு அப்புக்குட்டி, அத்தை உனக்கு சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கேன், இப்ப போட்டு விடுறேன் பாரு. ஷப்பா, அந்த பிள்ளைய என்ன பாடுபடுத்துறா. ஐயா அருணே அழாதையா. இல்லப்பா அழுகல. அப்புறம் மூஞ்சியெல்லாம் அப்படி இருக்கு, அழுகாம இரு. ம் சரிப்பா. சத்யா என்ன சாப்பாடு? தெரியல அர்ஜுன் மாமா, வசந்தி சித்தி தான் சமையல் பண்ணி வச்சிருக்காங்க. நீ எதுவும் பண்ணலையா? எங்க பிள்ளைங்க எல்லாரையும் நான் மேய்க்கிறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கு டைம். நீ எதுவும் ஃபீல் பண்றியா சத்யா? ஆஹா, யார் சொன்னது? இல்ல சொல்லு, எதுவும் ஃபீல் பண்றியா என்ன? இல்ல அர்ஜுன் மாமா, ஏன் அப்படி கேக்குறீங்க? எல்லாரும் சோனிக்கு பையன் பிறந்திருக்கான், சத்யாவுக்கு 2 பொண்ணா போச்சு. சோனிக்கு பையன் பிறந்திருக்கான், சத்யாவுக்கு 2 பொண்ணா போச்சுன்னே சொல்றாங்க. அது எனக்கு கேட்கும்போது ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. உனக்கு அப்போ இப்படி இருக்கும். அதனால தான் கேட்குறேன். சொல்லு சத்யா, கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கா? எப்படி ஃபீல் பண்ணுறியா என்ன சொல்லு. அர்ஜுன் மாமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் தான் எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க போல. அதை விடுங்க சரியா? சத்யா, நீ பையன் இல்லை நமக்குன்னா கவலையே படாத. நம்ம பொண்ணுங்க தான் நமக்கு பையன் மாதிரி வளர்க்க போகிறோம், சரியா? என்ன பையன் பொண்ணு அதெல்லாம் யாரும் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. பையன் இருந்தாலும் நல்லது தான், பொண்ணு இருந்தாலும் நல்லது தான். நமக்கு நிறைய பேருக்கு குழந்தையே இல்லாமல் இருக்குது, கடவுள் கொடுக்கல. ஆனால் நமக்கு அப்படிலாம் கிடையாது. அழகான 2 தேவதைகளை கொடுத்துருக்கு. அப்போது நமக்கு அது கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கணும். அதுவும் 2 குழந்தைங்க, எவ்வளோ சூப்பர்! நீயே நினச்சி பாரு. அது மாதிரி நினச்சிக்கோ. ஐயோ நமக்கு பையன் இல்லையே, எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, எல்லாரும் உன்னை மனசு கஷ்டப்படுத்ததான் சொல்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் பாவம் போல இருக்கு உன்னை பார்த்தாவே. எல்லாரும் வாங்கிட்டே வந்து சொல்கிறாங்க இல்லை? ஆமாம் அர்ஜுன் மாமா, வீட்டுக்கு வந்ததும் வசந்தி சித்தி கூட கேட்டுட்டாங்க. வசந்தி அக்காவா? வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, என்னடா அர்ஜுனு? என்னக்கா பண்ணிட்டு இருக்க உள்ள வேலை? சோனி பிள்ளைக்கு நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்தா அந்த நேரத்தில் நல்லது. ஏன்னா குழந்தை பிறந்த பிள்ளை உடம்புல சத்து இருக்காது பிள்ளைத்தையா, அதனால அதான் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். என்ன கொண்டு போய் கொடுத்துரு போகும்போது ஆஸ்பத்திரிக்கு. செல்வியக்கா போன் போட்டு சொன்னுச்சு கொஞ்சம் வச்சு கொடுத்து விடுமான்னு. அதெல்லாம் சரி. சத்யா ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தது என்ன கேட்டதுகிட்ட? உன் பொண்டாட்டிக்கிட்டயா? டேய், அவகிட்ட நான் ஒன்றுமே கேட்கலையா. ஏயா நீ வம்ப கட்டிட்டு இருக்க? அம்மா தாயி, நான் ஒன்றும் அவகிட்ட கேட்கலையே. சத்யா, நான் எதுவும் கேட்டேனாடி? இல்லை சித்தி, அர்ஜுன் மாமாக்கு என்ன வேலை? அர்ஜுன் மாமா அதெல்லாம் அவங்க எதுவுமே கேட்கல. பேசாம இருக்கீங்களா? பேசாம இரு சத்யா. நீயே வசந்தி அக்கா, நீ தான் உனக்கும் 2 பொண்ணா போச்சேடி, கஷ்டமா இருக்குது எப்படி இப்படின்னு நீயே தான் சொன்னியா? ஏய் என்னடா பேசுற? எனக்கு இருக்கிறது நீ ஒரு தம்பி. நீ எவ்வளவோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிற. அதுக்கெல்லாம் ஆளறதுக்கு ஒரு பையன் வேணாமா? அதுக்காக தான் நான் சொன்னேன். என்னக்கா நீ லூஸா? இப்படிலாம் யோசிக்காதக்கா. உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன குழந்தை? பெண் குழந்தை, அடுத்து பையன். பையன் பிறந்துட்டான்னு இவ்வளோ தூரம் பேசுறியா நீ? ஏன் என் சொத்து பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க ஆளாதுங்களா? பையன் பிறந்து வந்தா சொத்தை ஆளுதுக்கு அவளால் வருவானா? போக்க அங்கிட்டு. என் சொத்து பிள்ளை என் பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு போகுதுக்க. அதுக்கு ராணி மாதிரி வாழுங்க, சரியா?
அவங்கவுங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ வேறக்கா எங்களுக்கு ரெண்டு தேவதைகள் கொடுத்துட்டு கடவுள் சத்யாட்ட இது மாதிரி பேசி கஷ்டப்படுத்தாதக்கா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கால அதான் சொல்ல கூப்பிட்டேன். சரிக்கா போயிட்டு சாம. இந்த முடிச்சிட்டேன்டா, போகும்போது எடுத்துட்டு போயிரு. ஆ சரிக்கா ரெடி பண்ணி வை, நான் போகும்போது எடுத்துட்டு போறேன். அட ஏன் அர்ஜுன் மாமா, நான் தான் கேட்க கூடாதுங்கிறேன், நீங்க பாட்டு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிய. வசதி சித்தி என்ன என்ன நினைப்பாவ? உன்னை என்ன நினைக்க போகுது? ஒன்றும் நினைக்காது சரியா, இனிமே கேட்காதுன்னு சொல்லிட்டோன்னு வையே, அதுக்கப்புறம் இதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான். சரி சத்யா வா சாப்பிடலாம். ஆ சரி அர்ஜுன் மாமா வாங்க. என்னடி அஞ்சு, உன் மருமவன் உன் ட்ரெஸ்ஸை போட்டது இப்படி தூங்கிட்டான்? அத்தை நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்னடி அஞ்சு? அஞ்சு சத்தியமா இந்த ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதடி, தயவு செஞ்சு கலட்டிடலாண்டி, ஏதாவது பனியன் கிளாத்ல போட்டு விடலாமா காட்டன் ட்ரெஸ்ஸு? ஏடி உனக்கு இவ்வளோ ஒரு பொறாம? நான் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? கலட்டுறதுல இருக்கா? கொஞ்சம் பெரிய ஆயிட்டானா நீயே வச்சுக்கோ அவனை. இப்போதைக்கு அவனை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி வச்சுக்கணும்டி. ஏன்டி இப்படி பண்ற? இப்பவே டாக்டர் செக்கப் வந்தாங்கன்னா செம்மையா திட்டுவாங்க, இது என்னம்மா போட்டு வச்சிருக்கீங்கன்னு. ஒரு ½ ஃப்ளோர் மட்டும் இருக்கட்டும்டி, அதுக்கப்புறம் வேணா கலட்டிக்கலாம். நீலாம் சொல்றதே கேட்க மாட்டேடி, என்னமோ பண்ணு. அஞ்சு சரி விடுமா சோனி, அவங்க அண்ணன் பிள்ளைக்கு போட்டு பார்க்கணும்னு அவ ஆசைப்படுவா போல, அதான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்க்கட்டும் பார்க்கட்டும். அப்பா கரெக்டா சொன்னீங்க. அட மாமா வாங்க மாமா. பெரியனே வரேன்னு சொல்லல. அஞ்சு நீ போறேன்னு நான் சொன்னேன். இல்லண்ணே நீங்க வருவீங்களான்னு தெரியல. பெரியவனே எதுலடா வந்திய? பைக்லயா? இல்லப்பா கார் எடுத்துட்டு வந்திருப்பாரு அண்ணன். என்னன்னே அப்படியா? அண்ணி கூட்டி வர்றதுனால அண்ணி கார்ல தானே வருவாங்க. அண்ணி இல்லம்மா பைக்ல தான் போலான்னு சொன்னேன், அவர் தான் கேட்கல. வா மழை வர மாதிரி இருக்கு கார்லயே போயிடலான்னு சொன்னாரு, அப்படியே கார்ல வந்தாச்சுமா. ஆமா ஆமா, நீங்க ஏறினா காரு இறங்குனா காரு. ஆமா என் புருஷன் ஃப்ளைட் கூட வாங்கி என்ன கூட்டிட்டு போவாரு கூட்டிட்டு வருவாரு, உனக்கு என்னடி? சரி வந்த வேலையை பாருங்க, குழந்தைய பாருங்க. அடடே என் தம்பி பையனை பாரு, அழகு பிள்ளை எப்படி சாமி இருக்க. பெரியப்பா பாருடா, அட தூங்க மூஞ்சி பயலே. என்ன அஞ்சு நீ வரையிலும் தூங்கிட்டு தான் இருந்தானா? ஏமா சோனி என்ன இது தூங்கிட்டே இருக்கியா? அக்கா வாங்கக்கா, எல்லாம் பேசிட்டு இருக்கோம், பேச முடியல உங்ககிட்ட. அண்ணா அண்ணி வாங்க. சீலா தம்பி வாங்கப்பா. வரோம் அத்தை. அப்படி இல்லை மாமா, தூங்கு முஞ்சிலாம் கிடையாது. இவ்வளோ நேரம் அஞ்சு போட்டு பாடா படுத்திட்டா இவனை, அதான் டயர்டில் தூங்கிட்டான் போல, இல்லைன்னா நல்லா முழிச்சிட்டு தான் கொட்ட கொட்ட இருந்தான். ஓ பெரியப்பா வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ? ஏன்னே கேட்குற, இவ்வளோ நேரம் சத்தியா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருப்பாங்க போல, அதுக்கு நான் வேறு எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் இன்னைக்கு போட்டு தாண்டா அவன், நானும் போட்டு விட்டுட்டேன். அவனே நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க, நீயே போட்டு விட்டுரு, அவனை போட்டு இன்னைக்கு பாட படுத்திடுவோம். சேச்சா ட்ரெஸ் தான் எல்லாரும் எடுத்துட்டு வருவாங்க, ட்ரெஸ்லாம் நான் எடுக்கலம்மா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வருதுல்ல அதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு ட்ரெஸ் எடுக்கல. பெரியப்பா அதை விட பெரிய கிஃப்டா வாங்கி வச்சிருக்கேன். என்னென்ன சொல்ற, பெரிய கிஃப்டா? அப்ப எங்களுக்கும் சர்ப்ரைஸ் தானோ? பெரியவனே அப்படி என்னடா கிஃப்ட்? இருமா என் கையால அவனுக்கு போட்டு விடுறேன். சோனி மவனே முழிச்சுதான் பாருடா, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பியாக்கும். ஆசமா இருக்கையில உங்க அம்மா தூங்கிக்கிட்டே இருந்திருப்பா போல, அதனால தூங்கு மூஞ்சி இல்லை பிள்ளையா பிறந்து வந்திருக்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சோனி கூட மாசமா இருக்கும்போது அவ்வளோ தூங்கல, நீ தூங்குன தூக்கம் தான் தெரியாதா என்ன? அடுத்தவங்கள பேசுவா. அண்ணே விடுனே, வந்த இடத்துலலாம் அண்ணியை சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காம. அண்ணி பேசுறதெல்லாம் அப்படி இருக்கு, என்னம்மா பண்ண சொல்ற? என்னே கிஃப்ட்டுங்கிற கிஃப்டை வெளியில எடுக்க மாட்டேன்னே, வெளியில தான் கொஞ்சம் எடுத்து காமி என்னே பாப்போம். அஞ்சு இந்த காமிக்கிறேம்மா. ஊர்ல உலகத்துல இல்லாத பொல்லாத கிஃப்ட்டு கேப்புட்டு ரொம்ப பேசுறாரு மனசேன். அவங்க சொந்த பந்தம்லாம் இருக்குல்ல, பேசாம என்ன செய்வார்? பெரியப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ஆமா எங்கம்மா தூங்கிட்டே இருக்கேன். பெரியவனே என்னடா அது செயின் மாதிரி இருக்கு? மாமா செயினா அது? ஆமாம்மா. ஆமாமா அவனுக்கு இவ்வளவு பெரிய செயினே? ஏன்ன தேவையில்லாம செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்க? யாரு இப்போ மகா அண்ணா உன்கிட்ட செயின் கொடு பெரியப்பா நான் கேட்டான். அவன் கேட்கறானோ கேட்கலையோ, செய்யறது என்னோட கடமை இல்லையாடா? இந்த மனுஷன் என்கிட்ட ஒரு பவுன் ஏங்க இது எத்தனை பவுனு? ஷீலா நான் ஒரு சீட்டு போட்டிருந்தேன் மத்தியா, ஒரு 3 லட்சம். அந்த சீட்டு பணம் வந்துருச்சு முந்தா நாள், உன்கிட்ட நான் சொல்லல. சரி டக்குனு குழந்தை பிறந்துன்னு சொல்லி நியூஸை கேட்டுனேன். அப்புறம் டக்குன்னு அந்த காசுக்கு போயிட்டு நான் 5 பவுன்ல செயின் எடுத்துட்டேன் தம்பிக்காக. என்கிட்ட ஒரு பவுன் தானே சொன்னீங்க, இப்போ என்ன 5 பவுனு? விடு ஷீலா சத்தம் போடாத. அக்கா என்னாச்சு? மா டிசைன் நல்லா இருக்கா பாரு. ஏய் தம்பி அருண் டிசைன் நல்லா இருக்கா பாருடா. எப்படிமா இருக்கு? நீ எப்பவுமே நல்ல மாடல் தாயா பார்த்து எடுப்ப,
எனக்கும் சரி நல்ல மாடல் தான் எடுத்து கொடுத்த. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைப்பா. சந்தோஷமா இருக்கு. வா தம்பி பையனுக்கு இப்படியெல்லாம் செய்றியே நினச்சா நீங்கள் இப்படிதாப்பா கடைசி வரைக்கும் ஒத்துமையாகவே இருக்கணும். அண்ணா தம்பி 2 பேருமே. எனக்கு சாகிறதுல வேற எந்த ஆசையுமே கிடையாது. இந்த ஆசை மட்டும்தான். என்னைக்கும் நாங்கள் செத்தா கூட நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்டா தம்பி. அதெல்லாம் கண்டிப்பா இருப்போம், கவலையே படாத. இந்த முதல்ல பிடி செயினா. ஏய் என்கிட்ட ஏன் தர? கழட்டி தம்பிக்கு மாட்டி விடுமா. இருக்கட்டும்டா, அவனே தூங்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏன் பிடிச்ச எல்லாம் மாட்டிக்கிட்டு பாவம் உள்ள பிள்ளை அழ ஆரம்பிச்சிருவான்ல. அதெல்லாம் அழுக மாட்டேம்மா. யார் சொன்னது அழுக மாட்டேன்னு? அவன் அழுக முடிச்சுப்பேன், அதெல்லாம் நல்லா அழுவேன். கையில் பிடிச்சன்னு வை, தாங்க முடியாது பார்த்துக்க. சரிம்மா, இதை பிடி, நான் போயிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஐயா தம்பி வேண்டாம்யா சாப்பாடெல்லாம். இந்த வசந்திக்கிட்ட சொல்லியிருக்கேன், நாட்டுக்கோழி அடித்து அர்ஜுன் தம்பிகிட்ட கொடுத்து விட்றாளாம். அதனால நீங்கள் சாப்பாடு எதுவும் ஒன்றுமே வாங்க வேணாம், விடுங்க. வந்துட்டு வெறுங்கையோட போறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அக்கா. நான் போயிட்டு ஒரு பார்சலாவது வாங்கிட்டு வந்து தந்துட்டு போறேனே. நான் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே தம்பி, அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறியா? இருந்தாலும் ஏன்னா பிள்ளை பெற்ற வயிறு இல்லையா, கொஞ்சம் ஒரு மாதிரி சத்து இல்லாமல் இருக்கும். பிள்ளைக்கு டக்குன்னு நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவளுக்கு சத்தாக இருக்கும் இல்லையா, அதான் யோசித்தேன். வேற ஒன்றும் இல்லை, அதான் கொடுக்கலான்னு பார்த்தேன். அதான் கொண்டு வர சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே இருங்களே, சாப்பிட்டுட்டு போகலாம். ஏங்க கிளம்புங்க போவோம். அட இரு செய்யலா, கிளம்புவோட்டே தான் இருப்ப. இதுவே அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும். எங்க இருங்க இன்னொரு 5 நிமிஷம் இருப்போம். எங்க இருங்க இன்னொரு 10 நிமிஷம். எங்க இருங்க 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இழுத்து எரிஞ்சிருவாங்க. இங்கே வந்தாலும் 5 நிமிஷம். ஏன் நீ வந்தீங்களா, தம்பி தூக்கி கொஞ்சினீங்களா, இல்லை கிட்ட தான் போய் தொட்டு தான் பார்த்தீங்களா? சின்ன பிள்ளையெல்லாம் என்னத்த 5 கொஞ்சிட்டு இருக்குது. ஓவரா பேசாத சரியா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. நீங்களும் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அண்ணி. நான்லாம் நல்லா தான் நடந்துக்கிறேன் சரியா. அப்போ ஐயோ சத்தம் போட்டுக்காதீங்க. சீலா உட்காருமா, அர்ஜுன் தம்பி கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு போவிய. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம போகிறது. இருக்கலாம் தான் பார்க்குறேன், இவ விட மாட்டேங்கிறா. பிள்ளையும் கீழ் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறோம். சரி செல்வியக்கா, நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷப்பா நீங்கள் வந்தது. ஏய் பெரியவனே, பார்த்து பத்திரமா போகணும் சரியா. அப்பா, நீங்கள் நிஜமா தம்பி பிள்ளையை பார்க்க வருவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கலப்பா. வரீங்களோ வரலையோன்னு தான் நினச்சேன், ஆனால் கரெக்டாக வந்துட்டீங்க. அதெல்லாம் எப்படா வராமல் இருப்பேன்? என் பேரன் இல்லையா, வீட்டுக்கு வருஷம் பிறந்திருக்கு. அவனை போய் பார்க்காம கொள்ளாமலாம் நான் இருப்பேனா என்ன? என்கிட்ட எல்லாரும் சந்தோஷமா ஜாலியாக இருந்தால் போதுப்பா. ஆமாப்பா, அப்புறம் என் பையன் தான் பிடிக்கல, பையனோட பையனையாவது பிடிக்கணும்ல. கரெக்டாக செஞ்சியப்பா. சரி பெரியவனே, மெதுவாக காரை ஓட்டிட்டு போகணும் சரியாடா. ஓகேப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.